Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4 Introduction to Publisher 2013. We will see the topic Printing a Publication. நம்ம நார்மலாக ஒரு பப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பப்ளிகேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் themes or template or object or photos or text இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் பப்ளிகேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பப்ளிகேஷன் பேஜஸ். ஸோ இந்த பப்ளிகேஷன் பேஜஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் மெத்தட் தான் என்னென்னா த பிரிண்டிங் ஏ பப்ளிகேஷன் ஆப்ஷன். யூ கேன் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் பப்ளிகேஷன், யூ ஹேவ் ஜஸ்ட் கிரியேட். ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இல்லைனா என்ன பண்ணணும்னா ஒயிட் பிளாங்க் ஷீட்டாக நமக்கு பிரிண்ட் அவுட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்டிங் டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் பப்ளிகேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன. இன் ஃபர்ஸ்ட் ஒன், in the print pan enter the number of copies to print in copies of print job box. ஸோ எத்தனை காப்பி நமக்கு பிரிண்ட் அவுட் தேவைப்படுது முதல்ல அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிசைட் பண்ணியிருக்கிற அந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை அப்படின்றத உங்களுக்கான பிரிண்ட் இன் காப்பீஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? பிரிண்ட் ஜாப் பாக்ஸில் உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் எவ்வளோ பிரிண்ட்டு நீங்கள் தேவைப்படுது, எத்தனை நம்பர் ஆஃப் பிரிண்ட் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், அண்டர் த பிரிண்ட் செக்ஷன் செலக்ட் த பிரிண்டர் யூ வாண்ட் டு பிரிண்ட் ஆன். ஸோ ஆஃப்டர் தட் பிரிண்டர் செக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார நீங்கள் எந்த பிரிண்டர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் பிரிண்டர் செலக்ட் பண்ண போகிறீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் செலக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற மோர் தென் பிரிண்டர்ஸ். ஒரு கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். ஒரு கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஒரு 5 பிரிண்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த 5 பிரிண்டர்ஸும் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஹாவ் கனெக்ட் வித் எவ்ரி சிஸ்டம். ஸோ எவ்ரி சிஸ்டமும் என்ன இருக்குது, உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற பிரிண்டர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் 5 பிரிண்டர்ஸ்லேருந்து எந்த பிரிண்டர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். அண்டர் த பிரிண்ட் செக்ஷன் செலக்ட் த பிரிண்டர் யூ வாண்ட் டு பிரிண்ட் ஆன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பிரிண்டர் முதல்ல ஆன் ஸ்டேஜஸில் இருக்குது, தட் மீன்ஸ் பவர் ரெடி ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் செலக்ட் இட். ஓகேங்களா? தென் மேக் ஷுவர் தட் பிரிண்டர்ஸ் இஸ் ரெடி டு பிரிண்ட். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிரிண்டர் தான் என்ன ஆகும், உங்களுக்கான பிரிண்டர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? தென் அண்டர் செட்டிங் டு த ஃபாலோயிங். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற செட்டிங் ஆப்ஷன்ஸில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும். இது வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன், எத்தனை காப்பீஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். தென் செகண்ட் ஆப்ஷன், எந்த பிரிண்டர்ஸில் நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் 2 ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செட்டிங் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் பிரிண்ட் பேஜ். ஸோ இந்த பிரிண்ட் பேஜ் ஆப்ஷன்ஸை நம்ம விசிபிள் பண்ணணும்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கோ டு கிளிக் ஃபைல் டேப். ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் ஸ்டாப் வியூ உங்களுக்கு ஷோ ஆகும். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஏரோ பட்டனோட ரவுண்ட் சிம்பிளோட இருக்கிற இந்த பேக் ஸ்டாப் வியூ உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன்ஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா? யூ கேன் கோ டு கிளிக் பிரிண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிரிண்ட் வியூ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அனதர் ஒன், கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஷார்ட்கட் கீஸை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பிரிண்ட்டுக்கான டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் நவ் we will see that first one, make sure the correct range of page or section is selected. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பர்டிகுலர் பேஜஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் பேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டட் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஆர் என்டையர் பேஜஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஆர் ஓவரால் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு பப்ளிகேஷன் பேஜஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்றத டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, தட் மீன்ஸ் எந்த ரேஞ்ச் ஆஃப் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேக் ஷுவர் தட் கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் பேஜ் ஆர் செக்ஷன்ஸ் இஸ் செலக்டட். தென் செலக்ட் த ஃபார்மேட் ஃபார் imposing your page in the sheet. ஸோ நீங்கள்
எந்த பர்டிகுலரான பேஜஸை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அதுக்கான ஃபார்மேட் எல்லாம் எக்ஸிக்யூட் கரெக்ட் ஃபார்மேட்டாக இருக்கா, தட் மீன்ஸ் மார்ஜின் அண்ட் தென் டெக்ஸ்டுடைய ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஜஸ்ட் யூ கேன் செக் இட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரிண்டிங் ஆப்ஷன்ஸை நம்ம கொடுக்கணும். தென் செட் த பேப்பர் சைஸ். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் கோ டு செக் வித் த பேப்பர் சைஸ். A4 ஷீட்டில் பேப்பர் எடுக்க போகிறீங்களா, லீகல் ஷீட்டில் பேப்பர் எடுக்க போகிறீங்களா, A2 ஷீட்டில் எடுக்க போகிறீங்களா, ஆர் இஃப் யூ டிசைடட் தட் சம்திங் பேப்பர் சைஸ். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் சைஸ் ஆஃப் பேப்பர்லேருந்து எந்த பர்டிகுலர் பேப்பர் சைஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, தென் செட் வெதர் டு பிரிண்ட் ஆன் ஒன் சைட் ஆஃப் ஷீட் ஆர் பேப்பர் ஆர் போத். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பேப்பர் பேஜ் 2 or more pages நீங்கள் பிரிண்ட் அவுட்டுக்கான டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜஸில் சிங்கிள் சைட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களா, ஆர் போத் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, யூ கேன் செலக்ட் திஸ் சிங்கிள் சைட், சிங்கிள் ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, ஆர் சிங்கிள் பேஜஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களா என்றதை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங். ஃபர்ஸ்ட் ஒன், செட்டிங் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கான பேஜ் செலெக்ஷன் என்டையர் பேஜஸை செலக்ட் பண்ணி போகிறீங்க. தட் மீன்ஸ் பிரிண்ட் ஆல் பேஜஸ், தென் பிரிண்ட் செலெக்ஷன், பிரிண்ட் கரண்ட் பேஜ், கஸ்டம் பிரிண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேஜஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் த பேஜ் ஆர் செலெக்ஷன் இஸ் செலக்டடு. ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்றத யூ கேன் செலக்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். தென் செகண்ட் ஒன் இமேஜ் பாருங்கள், உங்களுக்கான பேஜ் பர் ஷீட். ஸோ ஒரு பேஜில் எத்தனை பேஜுடைய டாக்குமெண்ட் ஒரே ஷீட்டுக்குள்ளார உங்களுக்கு ஷோ ஆகணும். தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, ஆர் சிங்கிள் பேஜஸில் மோர் தென் 1 பேஜஸுடைய டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட்டை சிங்கிள் ஷீட்லேயே நீங்கள் எடுக்க போகிறீங்களா. ஓகேங்களா, ஸோ தென் ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் பர் ஷீட். ஸோ ஆல்ரெடி நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஷீட் சிங்கிள் பேஜஸாக இருக்கலாம் ஆர் டபுள் பேஜஸாக இருக்கலாம். டபுள் பேஜஸில் இருக்கிறத சிங்கிள் ஷீட்டில் சிங்கிள் ஸ்லைடுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் பர் ஷீட். ஸோ ஒரே ஷீட்டை மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பேஜஸ் தான் இருக்குது, அந்த ஒரே பேஜஸை நான் ஒன் ஆர் மோர் பிரிண்டிங் காப்பியாக நான் எடுக்கணும் அப்படின்னா பை செலக்டிங் திஸ் மல்டிபிள் காப்பீஸ் பர் ஷீட். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மல்டிபிள் பேஜ் பர் ஷீட். ஸோ ஒரே பேஜஸ்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஷீட்ஸுடைய, தட் மீன்ஸ் மல்டிபிள் பேஜஸுடைய கம்பைனை சிங்கிள் பேஜஸ்குள்ளார நீங்கள் கண்டெயின் பண்ணலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் த தேர்ட் ஒன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் புக்லெட்ஸ் சைட் ஃபோல்ட் ஆப்ஷன். புக்லெட் சைட் ஃபோல்ட் ஆப்ஷன்ஸ்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ரேஷன் பேஸிஸில் உங்களுக்கான பிரிண்டிங் டாக்குமெண்ட்டாக டிசைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி புக்லெட், டாப் ஃபோல்ட், சைட் ஃபோல்ட், ஹால்ஃப் ஷீட், டாப் ஃபோல்ட், ஹால்ஃப் ஷீட், டாப் ஃபோல்டு, குவார்ட்டர் ஷீட். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ் பேஸஸில் உங்களுக்கான பேப்பருடைய சைஸ் ஆர் பேப்பர் டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பேஜஸை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் யூஸபிள் பேப்பர் சைஸ். இப்போ நார்மலாக பேப்பருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 × 11 ஆர் 11 × 8.5 டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த பேப்பர் சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் A3, டேபிளாய்ட், லீகல், B4, A4, so A5 and executive and statement. So this is the different types of paper size. If you want to select any one types of paper size, then you can go to set the print option, printing page size. ஓகேங்களா, then next one, if you print is capable of color printing. Suppose if you take a color print document, நார்மலாக நம்ம எடுக்கிற பிரிண்டிங் டாக்குமெண்ட் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு விசிபிள் ஆகும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட். ஸோ நார்மல் பிரிண்டிங் ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் த கலர் பிரிண்ட் ஆப்ஷன், ஸோ விசிட்டிங் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸில் இருந்தால் வித் வெரி குட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பிரிண்டிங்காக இருந்ததுன்னா பெட்டர் ஒன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட், தட் மீன்ஸ் இஃப் யூ printer is capable of color printing. ஸோ உங்களுக்கான கலர் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் பிரிண்டரில் அவைலபிள் இருந்ததுன்னா யூ கேன் சூஸ் இட். ஓகேங்களா, தென் சூஸ் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் இன் கலர் ஆர் கிரே ஸ்கேல். ஸோ இந்த கலர் பிரிண்டிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் மீன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்,
அண்ட் கலர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை நம்ம என்ன கலர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறோம், இமேஜஸை நம்ம என்ன மாதிரியான கலர்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே சேம் கலரில் உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும் ஓகேங்களா. தென் ஆஃப்டர் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான பிரிண்ட் பட்டன்ஸ், தட் மீன்ஸ் பிரிண்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் த பிரிண்ட் பட்டன் when you are ready to print. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க. பிரிண்டிங்கான ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ், சைஸ், பேப்பர் சைஸ், பேஜ் பர் ஷீட், ஸோ அண்ட் தென் கலர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான டிசைடட் பிரிண்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பிரிண்டரில் உங்களுக்கு தேவையான பிரிண்ட் எத்தனை பேஜஸ் பிரிண்ட் வேணுமோ அத்தனை பேஜஸ் ஆஃப் பிரிண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பிரிண்டர் ஆகும் ஓகேங்களா. நவ் see the image, print one side, print manual two side, print manual two side, print on short edge and long edge option. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரிண்ட்டுக்கான பேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஓவரால் பிரிண்ட் செலெக்ஷன். ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த ஆப்ஷன்ஸில் பாருங்கள், காம்போசிட் ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் க்ரீன் ப்ளூ ஆப்ஷன்ஸோட கலர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு செலக்டபிள் இருக்குது. ஆஃப்டர் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான பிரிண்ட் ஆப்ஷன், தட் மீன் பிரிண்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான செலக்டட் பப்ளிகேஷன்ஸ் பிரிண்டபிள் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு எத்தனை காப்பி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை காப்பி பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பிரிண்டிங் பப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.